Hi everyone. Today we are going to see passive voice. இந்த passive voice பார்த்தோன்னு சொன்னால் நார்மலாகவே நம்ம ஸ்கூல் டேஸில் ரெண்டு கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. ராமா கில்டு ராவணா, ராமா கில்டு ராவணா. அது எப்படின்னு சொன்னால் ராவணா வாஸ் கில்டு பை ராமா அப்படின்னு சொல்லுவோம். திருவள்ளுவர் ரோட் திருக்குறள், திருக்குறள் வாஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு, இது பேசிக்கான ஒரு விஷயம் நம்ம ஆரம்ப கால நிலையில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் அதை வச்சுக்கலாம். பட் நமக்கு இந்த மாதிரி பேசிவ் வாய்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம செய்தித்தாள் படிக்க மறக்கக்கூடாது. செய்தித்தாளில் எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். டிவி சேனல், நியூஸ் சேனல்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் நியூஸ் சேனல்ஸில் அவங்க எப்படி இந்த பேசிவ் வாய்ஸில் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒஃபிஷியல் லாங்குவேஜ் வரும்போது, ஆஃபீஸில் வரும்போது அவங்களும் பேசிவ் வாய்ஸில் தான் நிறைய இடமே இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, எல்லாமே பேசிவ் வாய்ஸில் எப்படி வரும் அப்படின்றது தான். அது எப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அந்த பேசிவ் வாய்ஸில் எந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் வரலாம் அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி here are some of the passive voice sentences. What are they? She is appointed. அவள் நியமிக்கப்பட்டு இருக்கிறாள். She is appointed. Kamala is requested to attend the function. கமலான்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஷீ இஸ் ரெக்வெஸ்டட் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் வி மே ஹாவ் தண்டர் ஸ்டார்ம் இன் த ஈவினிங். ரேடியோ நியூஸ். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் வி மே ஹாவ் தண்டர் ஸ்டார்ம் இன் த ஈவினிங். த ட்ரெயின் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அரைவ் அட் 4:30 PM. ட்ரெயின் 4:30 மணி அளவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ் எக்ஸ்பெக்டட் டு அரைவ். You are terminated from the service. உங்களோட சர்வீஸ்லேருந்து நீங்கள் நீக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. The students are asked to pay their semester fees before the end of the month. நார்மலாக எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுவோம், செமஸ்டர் ஃபீஸ் பே பண்ணுவோம். செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்றது அந்த எக்ஸாமுக்கு ஒரு 3-4 மாதம் முன்னாடி they will start collecting it. அப்போது ஒரு கட் ஆஃப் டேட் கொடுப்பாங்க. ஜனவரிக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க, பிப்ரவரிக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், the students are asked or instructed கூட வரலாம். The students are instructed to pay their semester fees before the end of month, January, before the end of January, before the end of February அப்படின்னு சொல்ல முடியும். If I am selected, I will make huge changes in the educational system. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு எலெக்ஷனில் நின்று வின் பண்ணி ஜெயிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். எஜுகேஷனில் நிறைய மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இஃப் ஐ ஆம் செலக்டட் ஐ வில் மேக் ஹியூஜ் சேஞ்சஸ் இன் த எஜுகேஷ்னல் சிஸ்டம். தி கன்சைன்மெண்ட் வாஸ் டிஸ்பேச்டு லாஸ்ட் வீக். இது நம்ம லெட்டர் ரைட்டிங், அந்த அஃபிஷியல் லெட்டரை எழுதும்போது மற்றவங்களுக்கு எழுதுவோம், த கன்சைன்மெண்ட் வாஸ் டிஸ்பேச்டு லாஸ்ட் வீக் அண்ட் பை திஸ் டைம் யூ ஹவ் ரிசீவ்ட் த சேம் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, தி கன்சைன்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இங்கேருந்து ஏற்றுமறையாக ஒரு பொருட்களெல்லாம் சேர்த்து அனுப்புறது. ஓகே, அதை கன்சைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் வாஸ் டிஸ்பேச், தட் இஸ் த கன்சைன்மெண்ட் வாஸ் டிஸ்பேச்டு லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். 5 children have died in the accident. 5 குழந்தைகள் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் 5 குழந்தைகள் இறந்து விட்டன அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம்? 5 children have died in the accident. அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் டிவியில் பார்ப்பீங்க இல்லையா? பார்க்கும்போது அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, this program was brought to you by அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுப்பது அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு கொண்டு சேர்ப்பது அப்படின்றது அர்த்தம். அதுக்கு this program was brought to you by என்ன நேமோ அதை போட்டுக்கலாம். 3 policemen were suspended. போலீஸ்மேன் ஏதோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், டியூட்டீஸில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, த ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் வில் டேக் ஆக்ஷன் ஆர் இனிஷியேட் ஆக்ஷன் தட் அகெயின்ஸ்ட் அ பர்டிகுலர் அஃபீஷியல் விச் கேன் ரிசல்ட் இன் இனிஷியல் சஸ்பென்ஷன் அண்ட் சஸ்பென்ஷன் ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால் டெர்மினேஷன் அப்படின்ற மாதிரி வரும். இனிஷியலாக சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க.
ஓகே, என்ன 3 policemen were suspended. I was told that he had been admitted in a hospital. எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்கப்பா அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. I was told, நான் சொல்லப்பட்டேன், எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு வரும்போது we can tell like this. I was told that he had been admitted in a hospital அப்படின்னு சொல்லலாம், in a nearby hospital. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் கூட சொல்லலாம். He had been admitted in ராயப்பேட்டா hospital. He had been admitted in GH. He had been admitted in the famous new hospital வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் வச்சு நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் சொல்லலாம். I was told that she would be going abroad. அவள் வந்து வெளிநாடு போவா அப்படின்றது வந்து எனக்கு யாரோ சொன்னாங்கப்பா. ஆமாம், நீ கரெக்டாக ஐ எம் ஏபிள் டு ரீகலெக்ட் இட். அவங்க வெளிநாடு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. I was told that she will be going abroad அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அது? I was told that she would be going abroad. The army will be sent to Jammu and Kashmir. ஆர்மி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க உடனே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் சென்ட் தர் ஆர்மி டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற மாதிரி. The army will be sent to Jammu and Kashmir. Cancer can be cured provided it is diagnosed in the initial stage itself. ஆரம்ப நிலையிலேயே இந்த கேன்சர் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னால் அதை க்யூர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக என்ன சொல்லுவாங்க, 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் போயாச்சுன்னு சொன்னாக்க அவங்கள க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கும் என்ன சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே வந்து பழங்குடியினர் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய காட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள ஆதிவாசிகள் இல்லைன்னா வந்து அதுலேயே நிறைய இந்த விஷயம் தெரிஞ்சவங்க வந்து அதை க்யூர் பண்ணுறேன் அப்படின்னும் போட்டுட்ருக்காங்க. 80% of the people can be cured even if they had been brought here at the final stage-னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரலாகவே பார்ப்போம், கேன்சர் கேன் பி cured provided it is diagnosed in the initial stage itself. அப்புறம் வந்து இட் கேன் பி ரிமூவ்டு, அது வந்து அங்கேருந்து நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, இட் கேன் பி ரிமூவ்டு, அதை நீக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இட் கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் த சிலபஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிலபஸ்லேருந்து அந்த பாடத்தை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. த சாப்டர் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் த சிலபஸ். டவுரி சிஸ்டம் மஸ்ட் பி அபாலிஷ்டு. இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம், டவுரி அப்படின்றத வந்து அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் பணமும் வந்து கேட்காம இல்லை, இவங்களும் கொடுக்காம இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. குறைந்தபட்சம் வந்து யாருக்கு அந்த பெண் வீட்டார் வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அனுப்புகிறாங்க. டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. டவுரின்னு கேட்டு எதுவும் வாங்கக்கூடாது, அவங்களா விருப்பப்பட்டு எது செய்கிறாங்களோ செய்யலான்னு விட்டுட்டால் பிரச்சனை இருக்காது. டவுரி சிஸ்டம் மஸ்ட் பி அபாலிஷ்டு. The present education system should be revised. இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றத வந்து கொஞ்சம் மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அரசாங்கம் வந்து அதற்கு உண்டான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். The driver must be arrested in connection with the accident. ஆமாம்ப்பா, அந்த டிரைவர் வந்து should have taken rest. அவர் ரெஸ்ட் எடுக்காமல் கண்டினியூஸாக ஓட்டிக்கிட்டே இருந்தார். ஓகே, அதனால் வந்து பிரச்சனை, இதனால் மற்றவங்களும் பாதிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் உயிரும் போயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அது காரணம் இல்லைன்னா எழுத்தாப்பில் வந்த வண்டியில் வந்து தேவையில்லாமல் இப்படி மோதுறது அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன சொல்லுவாங்க, பொதுவாக த டிரைவர் மஸ்ட் பி அரெஸ்டட் இன் கனெக்ஷன் வித் த ஆக்சிடெண்ட். அவரே கைது செய்யப்பட வேண்டும், டிரைவர் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபார் அன் ஆக்ஷன் டு பி பெர்ஃபார்ம்டு we need to use to be plus past participle. ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இனிமேல் நடக்க போகுதுன்னு சொன்னால் அங்கே டு பீன்னு சொல்லலாம், ப்ளஸ் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத நம்ம சேர்க்க முடியும். டு பி டைப்டு, இதை வந்து டைப் பண்ண வேண்டி இருக்கிறது. டு பி சென்ட், அனுப்பப்பட வேண்டி இருக்கிறது. டு பி கண்டினியூட், தொடரவிருக்கிறது. டு பி சைன்ட், கையொப்பமிட இருக்கிறது. டு பி ப்ராட், கொண்டு வரப்பட இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சொல்ல முடியும். எப்படி அதை வந்து சொல்லலாம்னா, சாதாரணமாக ஒரு அஃபிஷியல் மீட்டிங்லலாம் வந்து நம்ம இதெல்லாம் பேசலாம். த ஃபாலோயிங் மேட்டர்ஸ் ஆர் டு பி டிஸ்கஸ்ட் இன் த மீட்டிங். த ஃபாலோயிங் மேட்டர்ஸ் ஆர் டு பி டிஸ்கஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இன் த மீட்டிங் அப்படின்னு சொல்ல முடியும். He has been admitted in a nearby hospital. He has been admitted in a nearby hospital. இது ஜென்ரலாக தான் வருது. ஓகே, டு பி அப்படின்றது வந்து நம்ம டு பி சேர்த்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து 1-2 வாக்கியங்கள் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். The army has been alerted. இராணுவம் வந்து எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வாட் யூ கால் பார்டர் லைனில் வந்து பார்டரில் வந்து பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாக்க
அகெயின்ஸ்ட் த அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது பார்டரில் டிஸ்பியூட் வருது, ஏரியா டிஸ்பியூட் வருது அப்படின்னு சொன்னாக்க அப்போ நார்மலாக வந்து ஒரு கொந்தளிப்பான சுச்சுவேஷன் இருக்கும். ஆர்மி அலர்ட் பண்ணிடுவாங்க, ரெடியாக இருங்க, தயாராக இருங்க, உஷாராகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. த ஆர்மி ஹாஸ் பீன் அலர்ட்டட். Transport facility has been arranged. Yes, transport facility அப்படின்றது it is considered to be very very important for transportation of one person to another place அப்படின்ற மாதிரி, one place to another place அப்படின்னு. அப்போது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. அதை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஹேஸ் பீன் அரேஞ்ச்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். The main door of the college campus had been broken. ஆஃபீஸில் காலேஜில் வந்து ஏதோ பிரச்சனை போல் இருக்குது. பசங்களுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்குள்ளேயே ஒருத்தருக்குள்ளே அடிதடி வரும்போது இந்த கேட்டெல்லாம் இழுத்து நம்மளால் உடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உடச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகேயா, அது என்ன சொல்லலாம்? The main door of the college campus had been broken. The letter had been sent to the committee members. Letter had been sent to the committee members. Committee members எல்லாருக்கும் லெட்டர் வந்து அனுப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். மணி இஸ் பீயிங் சென்ட் பை த மணி ஆர்டர். மணி ஆர்டர் மூலியமாக இப்போல்லாம் மணி ஆர்டரே கிடையாது. இப்போ வந்து மொபைல்னு சொல்கிறோம், கூகுள் பேன்னு சொல்கிறோம், எவ்வளோ ஃபெசிலிட்டி வந்தாச்சு. இதெல்லாம் பழைய காலத்தில் சொன்னக்கூடிய விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். த மணி ஹஸ் பீன் சென்ட் பை மொபைல். ஓகேயா, கூகுள் பே, வாட் எவர் யூ வாண்ட் டு யூஸ் யூ கேன் யூஸ். த மேட்ச் இஸ் பீயிங் டிலேட் டியூ டு ரெயின். கிரிக்கெட் மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, மேட்ச் 9:30 மணிக்கு நடக்கும்னு போய் டிவி முன்னாடி உட்காடுறீங்க. அப்போ வந்து ஒன்றுமே வரல, ஏன்னா பழைய மேட்ச் ஏதோ போட்டுட்ருக்காங்க. அப்போ த மேட்ச் இஸ் பீயிங் டிலேட் டியூ டு ரெயின் ஆர் ஹெவி ஃபோர்காஸ்ட் ஆர் சம்திங் ஏதோ ஒன்று போடுவாங்க. த மேட்ச் இஸ் பீயிங் டிலேட் டியூ டு ரெயின் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து பாசிவ் வாய்ஸ்னால் என்னென்னா, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம நிறையவே அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக அஃபிஷியலாக ஆஃபீஸில் வந்து நம்ம நிறையவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிவி, நியூஸ் சேனல்ஸ், மீடியா எல்லாமே இந்த பாசிவ் வாய்ஸில் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எது பாசிவ் வாய்ஸ் அப்படின்றது தெரிய வரும். உடனே நோட் பண்ணிக்கணும். நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூ ஷுட் ட்ரை டு ரீப்ரொடியூஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ண போகிறீங்க? இன்னிலேருந்து நியூஸ் பார்க்க போகிறீங்க, நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்க போகிறீங்க, டிவி நியூஸ் பார்க்க போகிறீங்க. ஓகே, அப்புறம் வந்து முக்கியமாக அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னென்ன வருதுன்றதையும் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க, நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. சொல்லி பாருங்கள். ஆங்கில இலக்கணம் அப்படின்றது ரைட்டு, இனிமேல் நம்ம பேச ஆரம்பிக்கணும் இல்லையா? அதை நோக்கி நம்ம வந்துட்ருக்கோம் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்றது. சரி, இப்போ நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ் அப்படின்றத முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஐ திங்க் ஜெராண்டுன்னு ஒன்று வரும். அப்புறம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து நான் நிறைய கிளாஸஸ் சொல்லலான் இருக்கேன். நிறைய வரும், ஒரு 7-8 கிளாஸ் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு கிளாஸுமே இம்பார்ட்டண்ட் கிளாஸு, வெரி இம்பார்ட்டண்ட் கிளாஸ். ரூல்ஸ் தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் தென் எவ்ரி திங் வில் பி ஈஸி. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.